வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவர் மாற வேண்டும் என்றால் அவர் மீது அவர் கவனம் வைக்க வேண்டும். மாற்றத்தின் முதல் அடி விழிப்புணர்வு என்று சொல்வார்கள். ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு. அதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம் தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். ஆன்மீகம் மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு இருக்கிறார். நேர்கள் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. பொதுவாகவே நம்ம ஏதாவது மாறணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? செல்ஃப் அவேர்னஸ்னால் என்ன? இந்த விழிப்புணர்வு நம்ம ரொம்ப காலமாக ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் நம்ம ஆன்மீக தலைவர்களும் மகான்களும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு வேணும்னு. அதே மாதிரி நம்ம கண்ணதாசன் ஒரு பாட்டை கூட நீங்கள் கேட்டிங்கன்னா, நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு கூட இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது என்னன்னா, ஒருவருடைய இந்த சைக்காலஜிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ், இந்த மூணுத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சைக்காலஜிக்கலி என்னோடய மனசில் என்னென்ன விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, என்னோட மனசில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் குழந்தை பருவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும். ஸோ இதுதான் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறது. ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களும், நான் எப்படி பேசுகிறேன், நான் எப்படி பதில் சொல்கிறேன், இல்லை எப்படி நடந்துக்கிறேன், இதெல்லாமே நம்ம என்ன சிறு பருவத்திலிருந்து மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம செய்கிறது, பேசுகிறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அமையுது. ஸோ ஒன்று சைக்காலஜிக்கலாக நமக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு அதோட அறிவு வேணும், நாலேஜ், இன்ஃபர்மேஷன் வேணும். கூடவே பயாலஜிக்கலி இந்த சரீரம் பிகாஸ் நமக்கு எல்லாருக்கும் ஃபிசிக்கல் பாடி இருக்குது. அந்த பாடி, இப்போ ஒரு கார் இருக்குன்னா அந்த காரோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு கரெக்ட் டைமில் பெட்ரோல் ஊற்றணும், டீசலாக இருந்தால் டீசல், அப்புறம் ஆயில் செக்கிங் பண்ணணும், அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. நீங்கள் காரை வாங்கிட்டு சும்மா போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வேலைக்காகாது. ஸோ அதே மாதிரி நம்மளோட உடல் பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சோஷியல் ஃபேக்டர்ஸ். சோஷியல், நம்ம அடுத்தவங்களோட எப்படி நம்மளோட உரையாடல், பழக்க வழக்கங்கள் நம்ம எப்படி இருக்குன்னு அதையும் நம்ம கற்றுக்கணும், இல்லை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் நம்ம ஒரு தனிப்பட்ட மனுஷன், அதாவது நான் எப்படி என்னோட மனசை பற்றி அறிந்திருக்க வேண்டும், கூடவே மனசை பற்றி மட்டுமல்லாமல் உடல் பற்றியும், அப்புறம் என்னோட சோஷியல் சர்க்கிள், அந்த சிச்சுவேஷன்ஸ், இதை பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருந்தா அதை நம்ம வேணால் சொல்லலாம் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு. ஓகே. அது கூடவே இந்த செல்ஃப் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லை, அதை தெரிஞ்சு அதை மாற்றக்கூடிய, அது எதனால், என்ன விஷயம் நமக்கு தேவை இருக்குது, அதை மாற்றம் கொண்டு வர வேண்டுமானால், அதாவது ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு, இதனால் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கான விஷயங்களும் எனக்கு, அந்த இன்ஃபர்மேஷனும் தேவை இருக்கு. ஸோ இந்த நாலேஜ் என்னை பற்றியும், அப்புறம் எனக்குள்ள ப்ராப்ளம்ஸை மாற்ற வேண்டுமானால் அதுக்காக அடிஷ்னல் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருந்தா இதை நம்ம சொல்லலாம் செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஏதாவது பர்டிகுலரான முறைகள் இருக்கா, டெக்னிக்ஸ் இருக்கா சுய விழிப்புணர்வுக்காக? என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா? இப்போ சைக்காலஜிஸ்ட் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னு போனீங்கன்னா அவங்க உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்பாங்க. அதாவது நீங்கள் சிறு பருவத்திலிருந்து என்னென்ன பண்ணீங்க, உங்களோட இமோஷன்ஸ் என்னென்ன, உங்களோட வீட்டில் தகப்பனார், தாயார், அவங்களோட உங்கள் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்தது, உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்தது, உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட எப்படி நீங்கள் பழகினீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பழகினீங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரி அவங்க எடுப்பாங்க. ஏன்னா இதனால் என்னென்னா, உங்களோட இப்போ இருக்கிற ஏதாவது ஹேபிட், இப்போது ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை டென்ஷனாக இருக்காங்க, அடிக்கடி கோபம் வருது, ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி அவங்க கலெக்ட் பண்ணும்போது தெரிய வரும். எதனால் இவங்க இந்த மாதிரி
கோவப்படுறாங்க, கோவப்படுறாங்க. ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கு. ம்ஹும். ஸோ அதனால் இந்த ஒரு டெக்னிக் என்னென்னா உங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரி சிறு பருவத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களே கூட உட்காந்து அது எழுதலாம். இப்போ நீங்கள் அமைதியாக ஒரு நாள் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் சிறு பருவத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்னு ஒரு கதை எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா. ஸோ அதுதான் உங்களோட ரியல் செல்ஃப் அவேர்னஸ். அதில் Okay. உங்களுக்கு தெரிய வரும் என்னோட இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன காரணங்கள்னு. காரணங்கள். ஸோ அது நமக்கு அந்த ஒரு ஹிஸ்ட்ரி கிடைச்சிடும் ஆமாம். இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ்க்கு. ஏன்னா நம்ம ஈவன் லாஸ்ட் எபிசோடில் பேசின மாதிரி எல்லாத்துக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு இருக்கு. இன்னொன்று, நம்ம இந்த ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுறதுனால இல்லை இந்த ஹிஸ்ட்ரி நம்ம சுயம் பற்றி செல்ஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா we can identify the cause. எங்க நீங்கள் பிரச்சனை இருக்குன்னு ஆமா. நம்ம கண்டுபிடிக்க முடியும். எந்த மாதிரி ஒரு நோய் தெரிஞ்சுக்கலாம். எடுத்தாலும் ஃபிசிக்கல் டிசீஸாக இருந்தாலும் சரி, மென்டல் டிசீஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே காரணம் இல்லாமல் வர்றது கிடையாது. நீங்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் கட்டணும் இல்லை எனி ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும், ஃபார் எவ்ரி திங் தெர் இஸ் அ காஸ். ஆமா. வித்தவுட் காஸ் காரணங்கள் இல்லாம ஆமா. எதுவுமே நடக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த உடல் வியாதி ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா இல்லை மனவியாதி கூட ஏற்படுதுன்னா அதுக்கான காரணம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லை. ஸோ மெயின் காரணம் இந்த மாதிரி லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம கலெக்ட் பண்ணும்போது செல்ஃபை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு கண்டுபிடிக்கலாம் அதோட ரூட் காஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் வந்து சுய ஆய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? இது வந்து இந்த சைக்கோ அனலிசிஸ்னு சைக்காலஜியில் ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு லைஃப் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இவங்க எதனால் என்னென்ன ப்ராப்ளம்னால இப்போ வந்துட்டு இவங்களோட ஹேபிட் பிஹேவியர் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குன்னா இந்த கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரி வாங்கிட்டு அது ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன மாதிரி இமோஷன்ஸ் அவங்க எத்தனை முறை அனுபவம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி யார் கூட அவங்க தொடர்பு வச்சுக்கிட்டு அதனால் அவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது, இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணுறாங்கல்ல, இதை தான் செல்ஃப் அனலைசிஸ்ன்னு சொல்கிறது. இதை வந்து இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோட அனலிட்டிக்கல் டெக்னிக்னு சொல்லுவாங்க. சைக்காலஜியில் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. அதில் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஒரு டெக்னிக் வந்து இதுதான், இந்த சைக்கோ அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ சிறு பருவத்திலேருந்து நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் அவர் வந்து எப்படி கலெக்ட் ஆய்வு. பண்ணுறது, அப்புறம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதனால் இப்போ என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, அப்புறம் அந்த பாதிப்பை எப்படி எப்படி நம்ம வெளிவரலாம் அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம், அந்த நிவாரணத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இது வந்து செல்ஃப் அனலைசிஸ் சைக்கோ அனலைசிஸ்ன்னு கூட சொல்லலாம். ராஜயோகத்தின் மூலமாக சுய விழிப்புணர்வு அடைய முடியுமா? ராஜயோகாவில் கூட எப்படி? நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இனிஷியலாக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு மெத்தட் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ராஜயோகாவில் நம்மளோட பழைய விஷயங்கள், இந்த மாதிரி இமோஷனல் இஷ்யூஸ், ரொம்ப சோகமான விஷயங்கள், ஏன்னா எல்லோரோட வாழ்க்கையிலும் அது அமைஞ்சிருக்கு. ஏதாவது சோகமான விஷயங்கள், துன்பம் தரக்கூடிய இன்சிடென்சஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எழுத சொல்லுவாங்க. அப்புறம் இதை வந்து இறைவனிடத்தை அர்ப்பணம் செய்கிறது. அதாவது யாராவது நமக்கு தீங்கு செய்திருந்தாலோ இல்லை யார் மூலமாக நமக்கு துன்பம் ஏற்பட்டிருந்தாலோ ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி நம்மளே இந்த ஒரு சுய ஆய்வு செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிய வரும், ஓகே இந்தந்த விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு கூட பாதிப்பு ஏற்படுது இவங்களால, இல்லை இந்தந்த விஷயங்கள்னால. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ராஜயோகாவில் ஒரு டெக்னிக்ஸ் என்னென்னா இந்த விஷயங்களை கண்டறிந்து நம்ம மனப்பூர்வமாக அதை ஒன்று ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறது, மன்னிக்கிறது. இன்னொன்று இன்னொன்று சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம், பேட் ஹேபிட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இறைவனுக்கு வந்து அது வந்து அர்ப்பணம் செய்யுது, கொடுக்குறது, சரண்டர் பண்ணுறது. ஸோ இன்னையிலிருந்து ஓகே நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை இருந்தது, நான் இன்னையிலிருந்து வந்து ஒரு ரெசல்யூஷன் மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்த விஷயத்தை நான் வந்து இறைவனுக்கு கொடுத்துட்டு நான் இன்னையிலிருந்து ஒரு புது மனிதனாக வாழ முயற்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுக்கிறது, அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா சாதாரணமாக நம்ம ராஜயோகா ப்ராக்டிஸ் இல்லை மெடிடேஷன் பண்ண உட்காரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அட்டென்ஷன் இருக்காது. இதெல்லாம் ஏன் முடியாது, பிரச்சனை ஏன் வருதுன்னா இந்த மாதிரி பழைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கும் அதை வந்து ஒரு பேர்டன் மாதிரி ஒரு கேரி ஓவர் இன்றைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு சரண்டர் பண்ணுறதுனால, இறைவனுக்கு நம்ம ஒரு அர்ப்பணம் பண்ணுறதுனால, அந்த மனம் வந்து அதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுது நடந்து முடிந்த சம்பவங்களுக்கு. அதனால் மனமும் அமைதி அடையுது. அந்த மெடிடேஷனில் உட்காரும்போதும் நம்ம இறைவனோட அந்த கனெக்ஷன் ஈஸியாக கிடைக்கும். ஓகே. தன்னை உணர்தல் அப்படின்னா என்ன? செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா என்ன? சாதாரணமாக இந்த ஆன்மீகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வார்த்தைகள் நம்ம அதிகமாக கேட்கலாம். ஒன்று வந்து செல்ஃப் அவேர்னஸ், இன்னொன்று செல்ஃப் ரியலைசேஷன். ஆமாம். இந்த செல்ஃப் அவேர்னஸ் சுய விழிப்புணர்வு, அதாவது அந்த தன்னைத்தானே அறியாமல் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர்றது கொஞ்சம் கடினம். ஸோ ஒரு முறை நம்மளை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொண்டால், எப்படி நம்ம பேசுகிறோம், நம்ம எப்படி செய்கிறோம், நமக்கு ஏன் கோவம் வருது, எந்தெந்த சுச்சுவேஷனில் நான் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு சுயத்தை பற்றி, என்னை பற்றியே நான் நன்றாக அறிந்து கொண்டால் பிறகு வந்து அதில் வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம். இது வந்து செல்ஃப் அவேர்னஸை பற்றி. இன்னொன்று செல்ஃப் ரியலைசேஷன் என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு இந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நம்ம மனசிலிருந்து நீக்கிடலாம், இல்லை அமைதி அடைஞ்சிடும் மனசு. அப்போது எவ்வளோக்கு எவ்வளவு இந்த மனசில் இருக்கிற கஷ்டங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம மனசிலிருந்து அகன்று போய் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியேறுதோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்கள் மனசில் வந்து ஒரு அமைதி அனுபவம் பண்ணுவீங்க. ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம், ஒரு ரிலாக்ஸேஷன். எப்படி நம்ம முதல்ல பார்த்தோம், உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கக்கூடாது. மனம் வந்து ஈஸியாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் மூலமாக நம்ம மனசை வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பாதிச்சுக்கிட்டு இருந்தது, என்னென்ன பேர்டன்ஸ் இருந்தது மனசில், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஆமாம், அந்த பாதிப்புலேருந்து வெளியே வரும் என்ன ஆகும்னா, மனசில் வந்து ஒரு அமைதி, ஒரு லைட்னஸ், ஈஸினஸ், ரிலாக்ஸேஷன் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பாரத்தை இறக்கி விட்ட மாதிரி ஒரு அனுபவம். ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது. அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் அந்த ஒரிஜினல் குவாலிட்டிஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் குணங்கள் வந்து யூனிவர்சலாக ஒரே குணங்களாக தான் இருக்கும். குணங்கள்னு நான் எதை சொல்கிறேன்னா, இந்த குவாலிட்டிஸ், இந்த அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அப்புறம் அடுத்தவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் குவாலிட்டிஸ். இதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரிஜினல் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பர்சனாலிட்டின்னு பார்த்தோன்னா உண்மையில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி குணங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த குணங்கள் ஏன் மாறுபடுதுன்னா, நம்மளோட இந்த சிறு பருவத்திலேருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு பிகாஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், அந்த மனசில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட குணாதிசயங்கள் மாறி போயிடுது. ஸோ இந்த குணாதிசயங்கள் மாறுறதுக்கான காரணம் நம்ம அறிந்து கொண்டு அதை நம்ம நிவர்த்தி செஞ்சிட்டோன்னா நம்மளோட அந்த ஒரிஜினல் குவாலிட்டிஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது. ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ்னால் நம்மளை பற்றி அறியறதல், நம்ம ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோம், இந்த மாதிரி பேசுகிறோம், இந்த மாதிரி செய்கிறோன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் இதெல்லாம் அறிந்த பிறகு நம்ம மனம் அமைதி அடையும். பிரச்சனைகள் இல்லாமல், பேர்டன்ஸ் இல்லாமல் மனசு அந்த லைட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கூடவே அமைதி, சாந்தி, ஆனந்தம், ஹாப்பினஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, அந்த குவாலிட்டிஸ், அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் பிரச்சனை எங்கேருந்து வர்றதுன்றது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து விழிப்புணர்வு. அந்த பிரச்சனைகள் வந்து தெரிஞ்ச உடனே அதை நீக்கிறது, அதுலேருந்து வெளியில் வர்றது. பிரச்சனை தெரிஞ்சாலே வந்து பாதி ப்ராப்ளம் சால்வ்னு சொல்லலாம். ஆமாம், அதுலேருந்து வெளியே வர்றதான் ரியலைசேஷன், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் இல்லையா? இந்த செல்ஃப் ரியலைசேஷன் பற்றி, அதாவது சுய விழிப்புணர்வு ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி வந்து அனுபவம் செய்யலாம்? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ், இன்னொன்று செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ இது நம்ம எல்லாருமே இது ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. ராஜயோகா சென்டர்ஸ் போனீங்கன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து கூட செய்யலாம். என்ன செய்யணும்னா, டெய்லியும் பண்ணலாம். இல்லை இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் பண்ணால் கூட நிறைய மாற்றங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணோன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு டைரி மாதிரி எழுதலாம். முடிஞ்சால்
டைம் இருந்தால், இல்லை ஒரு நாள் நீங்கள் இதுக்குன்னே ஒரு சாட்டர்டே சண்டே டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, சிறு வயதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் இன்சிடென்சஸ், இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். அது நோட் பண்ணும்போது என்ன நீங்கள் ஞாபகம் வைக்கணும்னா, எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னா, எந்தெந்த விஷயங்கள் உங்களை பாதிச்சுது, எதனால் நீங்கள் மனசில் வந்துட்டு கோபம், வருத்தம், அகங்காரம் இந்த மாதிரி இமோஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, எதனால், யாரால், இதை நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து, ஏன்னா நமக்கு இப்போ தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏன்னா வந்து என்னோட உடல் நலத்துக்கும் இல்லை என்னோட பழக்க வழக்கங்களுக்கும் காரணமாக இருக்கிறது, ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம அறிந்து அந்த விஷயங்களை நம்ம எப்படி ஆய்வு செஞ்சு அதை எப்படி நம்ம மனசுலேருந்து அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், அது ஒரு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ யார் மீதாவது உங்களுக்கு கோபம் இருந்தால், வெறுப்பு இருந்தால் அவங்கக்கிட்ட அந்த வெறுப்பை வந்து வெளியேற்றலாம். சரி, நான் இன்னைக்கு நான் உங்களை மன்னிச்சு விடுறேன், இனிமேல் நான் உங்களை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. சரி, நீங்கள் அன்னைக்கு என்ன விஷயம் செஞ்சீங்களோ அதை அந்த சுச்சுவேஷனால் செஞ்சீங்க, நான் இன்னைக்கு வந்துட்டு உங்களை நான் மன்னிச்சு விடுறேன், என் மனசுலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணுறேன். மனசுலேருந்து வேணால் அந்த நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இவ்வளோ நாளாக கோவம் வந்துட்டு இருந்தது, ஆனால் இன்னைக்கு நான் வந்து சரி இனிமேல் நான் கோவப்பட போகிறது. ஆய்வு செய்யறதுனால நமக்குள்ள ஒரு புரிதல் வந்துடுது, ஏன் ஒரு இதுக்குன்னு. அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஸோ உட்காந்து நம்ம எழுதும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸான எங்கே எப்படி ஏது எல்லாருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, ஒரு மைல்டாக போகும்போது நல்ல பிரச்சனைகள் வந்து தெளிவாக புரிய வரும். அதனால நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் மனசு ரொம்ப அமைதியாகிடும். ஏன்னா அமைதியின்மைக்கு காரணமே இந்த மாதிரி இஷ்யூஸ் தான், இந்த ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸை வந்து ஒன்றுனா சார்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் மனசில் வந்து இந்த வெறுப்பு, கோபம், அகங்காரத்துக்கான காரணங்கள் எல்லாம் உங்கள் மனசை விட்டு வெளியேறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்கள் அமைதியாக உட்கார பழகலாம். உங்கள் மனசு அமைதி அடைஞ்ச உடனே அந்த அமைதியாக உட்காரும்போது உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த ஒரு டெக்னிக் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதனால ஒரு நல்ல ரியலைசேஷனும் உங்களுக்கு ஏற்படும். ரியலைசேஷனால், உணர்றதுனால என்னென்ன வந்து பயன்கள் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது? அதாவது நமக்கு பயன் இருக்கா, இல்லை மற்றவர்களுக்கு பயன் இருக்கா? இல்லை, அதாவது இந்த செல்ஃப் ரியலைசேஷனாக நம்ம என்ன பார்த்தோம், நம்ம அல்டிமேட்டாக அந்த குணங்கள் ஒவ்வொருத்தரிடத்தும் உள்ள அந்த நேச்சுரல் குவாலிட்டிஸ், ஒரிஜினல் குவாலிட்டிஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, உங்களோட நடவடிக்கைகள், இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறதா இருந்தால் உங்களோட கொலீக்ஸோட நீங்கள் அன்பாக பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் வர்றது வந்து அது கம்மியாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு இரவில் நல்ல தூக்கம் வரும். இதுக்கு மேலாக என்னென்னா, பல நோய்களுக்கு காரணம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தோம். ஆமாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் விஷயமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது, ஃபினிஷ் பண்ணும்போது, ஸோ உங்களோட ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் வந்து எப்போதுமே நல்லா இருக்கும். அழகாக சொன்னீங்க. ஸோ மெயின் இதுதான், நம்ம உடல் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால் பாதிக்கிறதுனால நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ரிமூவ் பண்ணிட்டோன்னா, அப்புறம் உங்கள் உடல் நலம் பாதிப்பதற்கான காரணங்களே மிகவும் குறைந்து விடும். இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டா என்னுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா ஆகிடும். ஆமாம். செல்ஃப் அவேர்னஸ், அதனால் இருக்கக்கூடிய உபயோகங்கள், அதன் மூலமாக நம்ம உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும், உறவுகளாக எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், நம்மளை பற்றி தெரிதல், இதை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. அதற்காக நேர்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். சுய விழிப்புணர்வு. சுய விழிப்புணர்வு என்பது ஒருவர் தன்னுடைய மனோதத்துவ காரணிகள், உயிரியல் காரணிகள் மற்றும் சமூக காரணிகளை பற்றி தெரிந்திருப்பதாகும். மனோதத்துவ காரணிகள் நம்முடைய மனதை பற்றி அறிதல். உயிரியல் காரணிகள் உயிரின் செயல்பாடுகள் பற்றி அறிதல். சமூக காரணிகள் மற்றவர்களுடன் பேசும் பழகும் விதத்தை பற்றி அறிதல். தன்னை பற்றியும் தனக்கு உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் கூடுதலான தகவல் பற்றியும் அறிந்து வைத்திருப்பது சுய விழிப்புணர்வு ஆகும். சுய பகுப்பாய்வு செய்வதன் மூலம், அதாவது சிறுவயது முதல் தற்போது வரையுள்ள நமது
வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தன்னைத்தான் ஆய்வு செய்து எழுதுவதன் மூலம் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காணலாம். நமக்குள் இருக்கும் கெட்ட பழக்கங்கள் மற்றும் துன்பம் தரக்கூடிய சம்பவங்கள் இவற்றை இறைவனிடம் அர்ப்பணித்து தன்னை ஒரு ஆத்மாவாக உணரும்போது நம்முடைய மனமானது இறைவனோடு எளிதாக இணைக்கப்படுகின்றது. ஓம் சாந்தி.